Assalamualaikum. I am Faumia from FF Fusion. Welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம். நான் வந்து இன்றைக்கி காலையிலேருந்தே vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையிலேயே கார்டனுக்கு தான் வந்திருக்கிறேன். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்டனை இப்போதைக்கு உங்கள்கிட்ட காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோடய கார்டனோட நிலைமை இப்போதைக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. கார்டனில் வந்து என்ன தான் புல் வெட்டினாலுமே ஒரு 15 நாள்லேயே இந்த அளவுக்கு வந்து புல் வளர்ந்து வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்யூனிட்டிக்குள்ளே வந்து இருக்கிறப்ப நம்ம கம்யூனிட்டியில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவாங்க. ஏதாவது கொசு வந்தால் கூட வந்து நம்ம வீட்டில் கார்டனில் புல் நிறையா வளர்ந்துருக்கிறதுனால தான் கொசு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம லான் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். இன்றைக்கி வந்து நம்ம வந்து நர்சரிக்கு தான் போயிட்டு லான் மெயின்டெனன்ஸ் பற்றி நம்ம வந்து கேட்க போகிறோம். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து இந்த குருவிலாம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோலேயே கேட்டிருந்தீங்க. நிறைய குருவி வரதான் செய்யுது. ஆனால் நம்ம கட்டி வச்சுருந்த அந்த கூட்டுக்குள்ளே வந்து போகலை. இப்போ வந்து அந்த கூடையும் மேலே ஏற்றி வந்து கட்டி வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து என்னோடய மாமி வந்து ஊர்லேருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து எங்களுக்கு வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்லாம் தான் இது. இந்த சாரீ வந்து எனக்கு வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. இதோட கலர் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி இதோட டிசைனும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்த மாதிரி இருந்தது. என்கிட்ட இந்த மாதிரி சாரியும் கிடையாது. ஸோ இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கீழே ஃபுல்லாக அந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் கொடுத்த மாதிரி இருக்குது. அப்புறம் சாரீ ஃபுல்லாகவே அங்கங்கே இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் வந்து வச்சுருக்குறாங்க. எனக்கு வந்து இந்த சாரீ வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா தசீனுக்கு வந்து அவங்க வாங்கிட்டு வந்திருந்த டிஷர்ட் தான். ஒரு மாதிரி கோட் டைப்பில் வந்து இருக்குது. ரொம்பவே நல்லாயிருக்கு. அதாவது ஒரு ஜாக்கெட் போட்ட மாதிரி இருக்குது. ஆனால் ஒரே டிஷர்ட் தான் இது. தசீனுக்கு வந்து இந்த மாதிரி டிஷர்ட் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி டிஷர்ட் வந்து தேடி பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் எங்கே வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனந்தமில் தான் வந்து வாங்கியிருக்கிறாங்க. அதாவது கும்பகோணத்தில் இருக்கிற ஆனந்தமில் வந்து வாங்கியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ட்ரெஸ் வந்து ஃபாரமாக்காக வாங்கிட்டு வந்தது தான். ஃபாராவோட ட்ரெஸ் வந்து ஒரு லாங் ட்ரெஸ் தான் இது. இது வந்து ஒரு ஃபுல் லென்த் லாங் ட்ரெஸ் தான் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆலியா கட் டிசைனில் வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. இது வந்து ஃபாராவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. கலர் காம்பினேஷனும் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. இதுவுமே ஆனந்தமில் தான் வந்து வாங்கியிருக்கிறாங்க. எங்களுக்கு நாங்கள் கும்பகோணம் பக்கத்தில் தான் இருக்கோம் அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் ட்ரெஸ் எல்லாமே வந்து ஆனந்தத்தில் தான் வந்து வாங்குகிற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து கொஞ்சம் ப்ரைஸும் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து ட்ரெஸ்ஸோட குவாலிட்டி ட்ரெஸ் எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தசீம் குட்டிக்கு தான். தசீம் குட்டிக்கு மட்டும் 2 ட்ரெஸ் வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். தசீமுக்கு வாங்குகிற ட்ரெஸ் எல்லாமே வந்து ஊரில் வாங்கிட்டு வர்றது தான். அதுவுமே ஆனந்தத்தில் தான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். ஆனந்தம் கடைக்கு ப்ரொமோஷன் பண்ணுறேன்னு நினச்சிடாதீங்க. ஏன்னா எப்போதும் அங்கே வாங்குறதுனால நான் சொல்கிறேன். ஏன்னா இங்கே வந்து வாஷிங் மிஷினில் போட்டு அடிக்கிறதுக்கு வந்து அங்கே வாங்குகிற துணி எல்லாமே குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. ப்ரைஸும் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஒரு 300 400 வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்துடலாம். டிஷர்ட் அதுக்கப்புறம் வந்து ட்ரௌசர் இந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு 300 400 எடுத்துடலாம். ஆனால் வந்து என்ன தான் வந்து வாஷிங் மிஷினில் போட்டு அடித்தாலும் வந்து வெளுத்து போகாமல் அப்படியே இருக்குது. இங்கே வாங்குகிற ட்ரெஸ் கூட வந்து ஒரு 2-3 தடவை வாஷிங் மிஷினில் போட்டதுக்கப்புறம் வெளுத்த மாதிரி ஆகிடுது. ஆனால் ஊர்லேருந்து வாங்கிட்டு வர்றது வந்து அந்த அளவுக்கு வந்து வெளுத்து போக மாட்டேங்குது. ஸோ இந்த ட்ரெஸ் எல்லாம் தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் லாஸ்ட்டாக காமிக்க மறந்துட்டேன். தசீனுக்கு வந்து இந்த பேண்ட்டும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது வந்து ட்ராக் பேண்ட் தான். அவன் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான ட்ராக் பேண்ட் தான் வந்து வீட்டில் எப்போதுமே போட்டுக்குவான். இது வந்து வெளியில் போட்டு போகிறதுக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் வந்து வாங்கிப்பான். அதனால் இதே மாதிரியே வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஊர்லேருந்து எனக்கு வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. தசீம் குட்டிக்கு வந்து ஐக்கியா போனப்போ ட்ரெயின் வாங்கிட்டு வந்து ஒன்றா செட்டு சேர்த்து இவ்வளோ பெரிய ட்ராக் வந்து ரெடி பண்ணிட்டாரு. அதை வந்து அவருக்கு வீடியோவில் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வீடியோ எடுமா அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருந்தான். இதெல்லாம் வந்து ஒரு நாளில் வாங்கினது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஐக்கியா போகிறப்ப எல்லாம் வந்து வாங்குறது தான். அதில் வந்து ட்ராக் கொஞ்சம் கொஞ்சம் தான் கொடுப்பாங்க. அந்த ட்ராக்கே வந்து நிறையா வாங்கி சேர்த்து வச்சுருக்கிறான். இப்போ நம்ம வந்து வீட்டிலேருந்து கிளம்பி வந்தாச்சு. எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்சரிக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து ஒரு செடிலாம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கார்டன் வந்து காலையிலேயே காமிச்சிருந்தேன். அதுக்கு வந்து என்ன மாதிரியான கிராஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு தான் வந்து வந்திருக்கிறோம்.
அது மட்டும் இல்லாமல் நம்ம கார்டனுக்கு கொஞ்சம் பிளான்ட்ஸும் வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கிறோம். எனக்கு கார்டனில் பாதி வரைக்கும் நம்ம வெஜிடபிள்ஸ் தான் க்ரோ பண்ணுற ஐடியாவில் இருக்கிறோம். அதாவது பின்னாடி இருக்கிற பாதி வரைக்கும் நம்ம வெஜிடபிள் க்ரோ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி மட்டும் கார்டனிங் பண்ணலாம். அதாவது ஃப்ளவர் கார்டனிங் இல்லைன்னா கார்பெட் கிராஸ் அந்த மாதிரி ஏதாவது போட்டு ரெடி பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கோம். ஆனால் என்னென்னு ஒரு ஐடியாவுமே எங்களுக்கு இல்லை. இங்கே பார்க்குறப்ப நிறையா ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுருக்குறாங்க. அதாவது நிறையா பூச்செடிலாம் இருக்குது. ஒன்றும் பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. எதை வாங்குறதுனே தெரியல, அவ்வளோ கன்ஃபியூஸ்டாக இருந்துட்டு. ஆனால் இங்கே இவங்கள்ட்ட கேட்குறப்ப நாங்கள் வீட்டில் கார்டனை பார்த்துட்டு நாங்கள் ஒரு ஐடியா கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்டே அந்த மாதிரி ஐடியாவை கொடுத்துருவோம், அவங்கள்ட்டே ஒப்படைச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் நினச்சிருந்தோம். ஏன்னா இதுக்கு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்க முடியல. இங்கே இருக்கிற கார்டனர்கிட்ட ஒப்படைச்சிட்டோன்னா அவங்களே ஒரு ஐடியா பண்ணி தருவாங்க நமக்கு. அப்படி அது நமக்கு பிடிச்சா நம்ம அது மாதிரி செஞ்சுக்கலாம். அப்புறம் இங்கே இருக்கிற பிளான்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சக்யூலன்ஸ் தான் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்க்க எனக்கு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் என்ன வாங்குறது அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லாமல் தான் இருந்துகிட்ருக்கிறேன். ஏன்னா கார்டன் அவங்க பார்த்துட்டு செய்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால அவங்க பார்த்து செஞ்சதுக்கப்புறமா ஏதாவது வாங்கி வைக்கிறதா தான் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கிறேன். இதெல்லாம் நல்லா கலராக பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இதுவுமே ஒரு பிளான்ட் தான். இது ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப ஏதோ கட்டையை தான் வச்சுருக்குறாங்க போல் அப்படின்னு நினச்சேன். ஆனால் எடுத்து பார்க்குறப்ப தான் தெரிஞ்சுது இது ஒரு வகையான பிளான்ட் தான். பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஆனால் இதெல்லாம் இண்டோரில் வச்சு வளர்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் பின்னாடி ஃபுல்லாக கேக்டஸ்லாம் வச்சுருக்குறாங்க. நான் இது வரைக்கும் சக்குலன்ஸ்லாம் வீட்டில் வச்சு வளர்த்தது கிடையாது. மணி பிளான்ட் அந்த மாதிரி தான் வச்சுருக்கிறேன். இதெல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ண முடியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். கேக்டஸ் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஸோ இந்த கார்டன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. நர்சரி ஃபுல்லாகவே அவ்வளோ பூச்செடி வச்சுருக்குறாங்க. ஒன்றும் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது நம்ம முன்னாடி ஒரு பிளான்ட் பார்த்தோம்ல, சின்னதாக இருந்ததில் அதுவே பெருசில் வச்சுருக்குறாங்க. அப்புறம் கார்டனில் வைக்கிற மாதிரியான மரம்லாம் கூட இங்கே வச்சுருக்குறாங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி வீட்டில் வைக்கிறதுக்கு ஃபவுண்டைன்லாம் கூட வச்சுருக்குறாங்க. இங்கே இதுக்குள்ளே ஒரு மயில் வச்சு வளர்த்துட்ருக்குறாங்க. அதை தான் பிள்ளைங்க நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்குறாங்க. நம்ம தசீம் குட்டியும் அதை கொஞ்சம் நேரம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்ருக்குறாரு. அவருக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பயமே கிடையாது. அப்படியே ஜாலியாக பார்த்துட்ருப்பாங்க. இங்கே மரம்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக கட் பண்ணி வச்சுருக்குறாங்க பாருங்கள். அப்புறம் இங்கே லெமன் ட்ரீ, அப்புறம் கொய்யா மரம் இதெல்லாம் வச்சுருக்குறாங்க. நமக்கு வேணும்னா வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சுட்டு க்ரோ பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி அழகுக்கு வைக்கிற மாதிரியான பிளான்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்குறாங்க. இங்கே ஃபுல்லாகவே இந்த கல்வாழைன்னு சொல்லுவாங்க, அதுதான் வச்சுருக்குறாங்க. அது வீட்டுக்கு அழகுக்கு வைக்கிறது தான். இந்த பிளான்ட்ஸ் எல்லாமே வீட்டில் அழகாக வச்சோன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம கார்டனில் ஒரு ஓரத்தில் இந்த மாதிரி வச்சு விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூட நினச்சேன். ஆனால் கார்டன் செய்கிறவங்க பார்த்துட்டு ஒரு ஐடியா கொடுத்ததுக்கப்புறமா நம்ம என்ன வேணும்னாலும் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டை மாற்றியாச்சு. ஸோ இன்றைக்கி நாங்கள் இங்கே வந்ததுக்கு பெருசாக எதுவுமே எங்களால் வாங்க முடியல. ஏன்னா எந்த ஐடியாவும் இல்லாமல் நம்ம வாங்கியும் வைக்க முடியாது. அவங்க ஐடியா கொடுத்ததுக்கப்புறமா வாங்கி வைக்கலாம். ஆனால் இப்போதைக்கு என்னென்ன பிளான்ஸ் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்டில் பார்த்து வச்சுட்டு மட்டும் போனேன். ஏன்னா ஒன்றுமே டிஃப்ரெண்ட்டாக அவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் மாதிரியே இருக்குது. ஆனால் எல்லாமே நேச்சுரல் பிளான்ட் தான். நிறைய செடி அதெல்லாம் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை தான் இருக்குது எனக்கு. எனக்கு நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் வளர்க்கணும் அப்படிங்கிறது தான் ஆசை. இங்கே வெஜிடபிள் பிளான்ட் மாதிரிலாம் எதுவும் வச்சிடல. இந்த கடைக்குள்ளே என்ட்ராகிறப்ப 2 தக்காளி செடி மட்டும் வாசலில் வச்சுருந்தாங்க. எப்படியாவது போகிறப்ப அதை மட்டும் வாங்கிட்டு போயிடணும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கிறேன். மற்றபடி சீட்ஸ் எல்லாம் இங்கே கிடைக்கிது. சீட்ஸ் எல்லாம் வேணும்னா இங்கே வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அதை க்ரோ பண்ணிக்கலாம். ஒரு செடியுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. எதை வாங்குறதுன்னு ஐடியாவே இல்லை. ஏன்னா எது பெருசாக வளரும், மரமாக போகும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது. ஸோ இவங்கக்கிட்ட கேட்டுக்கிட்ட தான் நம்ம இதெல்லாம் வாங்கி வைக்கிறதா தான் வைக்கணும். ஃபஸ்ட்டு அவங்க ஒரு ஐடியா போட்டு கொடுக்கட்டும். தசீம் குட்டி இங்கே இருக்கிற இந்த ஃபவுண்டைனில் பார்த்துட்டே இருந்தார். இங்கே இந்த மாதிரி ஃபவுண்டைன் வேணும்னா கூட செஞ்சு கொடுப்பாங்களாம். ஆனால் இந்த மாதிரி ஃபவுண்டைன்லாம் வச்சு நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. ஏன்னா வேணால் ஒரு குட்டியாக ஃபவுண்டைன் வாங்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பெரிய பெரிய ஃபவுண்டைன்லாம் வாங்கினோன்னா ரொம்ப விலையாகவும் இருக்கும்.
இங்கே வந்து நிறைய ஃபவுண்டைன் வந்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கோழி இதெல்லாம் கூட இங்கே வந்து வளர்க்குறாங்க. அதையும் என்ன வாங்கிட்டு போய் நம்ம வீட்டில் வளர்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் நான் வந்து கோழி இதெல்லாம் எனக்கு மெயின்டைன் பண்ண தெரியாது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டர்ட்டலும் இருக்குது. அதையும் வந்து எல்லோரும் வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. எனக்கு வந்து பெட்ஸ் வந்து அந்தளவுக்கு வளர்க்குறதுக்கு வந்து அவ்வளோ விருப்பம் கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து அதெல்லாம் மெயின்டைன் பண்ண தெரியாது. ஆனால் பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து வளர்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நிறையா பிளான்ட்ஸ் வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசையாக இருக்கும். அதுக்கு தான் வீடு வாங்குறப்பவே வந்து வீடுக்கு பக்கத்தில் இடம் இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லியே வந்து வாங்கணும். அப்புறம் இந்த சைடில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாதிரியான பாட்ஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க. எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகழகாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. பாட்ஸ் மட்டும் வந்து பிடிச்ச மாதிரி ஒரு 2 குட்டி குட்டி பாட்ஸ் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா பெரிய பாட்லாம் வந்து வாங்கலை, அப்புறமா வந்து பார்த்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்படி எங்கேயாவது வந்து பார்க்குறப்ப நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், இதெல்லாம் வாங்கி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் நெக்ஸ்ட்டு இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா அக்வாரியம் இதெல்லாம் கூட வச்சுருக்குறாங்க. மீன்லாம் வளர்க்குறதா இருந்தால் கூட வளர்க்கலாம். இந்த மீனெல்லாம் வந்து பாருங்களேன், அவ்வளோ கலராக சூப்பராக இருக்குது. இதெல்லாம் ஒரிஜினலாகவே இப்படி தான் இருக்கா இல்லை லைட்டுக்கு இந்த மாதிரி தெரியுதா என்னன்னு கூட தெரியல. ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இது வந்து ஒரு வகையான மீன். இது வந்து தனியாக இங்கே வச்சுருக்குறாங்க. அப்புறம் அந்த கலராக உள்ள மீன் வந்து பக்கத்துலேயே வந்து வச்சுருக்குறாங்க. ரொம்ப ரொம்ப எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நர்சரிக்கு வந்து போயிட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த வேஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இது அதுக்கப்புறம் வந்து இன்னொரு மாதிரியான வேஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். என்னென்னு காமிக்கிறேன். இது ஏற்கனவே நான் ஐக்கியாவில் வாங்கின பிளான்ட் தான். அந்த வேஸும் வந்து பார்த்திங்கன்னா ஐக்கியாவில் தான் வந்து வாங்கியிருந்தேன். இப்போ நான் வாங்கிட்டு வந்திருந்த வேஸ் வந்து இது தான். ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஒன்று காமிச்சிருந்தேன். அப்புறம் இதே மாதிரி 2 வேஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ப்ரைஸுமே வந்து கம்மியாக தான் இருந்தது. அதனாலே இந்த வேஸ் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இதில் வந்து இந்த பிளான்ட் வைக்கிறப்ப ரொம்ப அழகாக இருந்த மாதிரி இருந்தது. ஏற்கனவே மணி பிளான்ட் வந்து நான் வச்சுருந்தேன். அதை வந்து இந்த ஐக்கியா வேஸ்லேயே வந்து வச்சிட போகிறேன். இந்த மணி பிளான்ட் வந்து லைவ் பிளான்ட் தான். இன்னொரு பிளான்ட் காமிக்கிறேன்னா இது வந்து ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் தான். இந்த இடத்துல தான் நான் வந்து வச்சுருக்கிறேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீட்டுக்கு வர சிட்டுக்குருவி வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த கார்டனுக்குள்ளேயே தான் வந்து சுற்றிட்டுருக்குறோம். இங்கே வந்து கொஞ்சம் அரிசி போட்டு வைப்பேன். அதை சாப்பிட்றதுக்காக அடிக்கடி வரும். நான் வந்து நர்சரியிலேருந்து இந்த 2 தக்காளி செடி தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த 2 பிளான்ட் மட்டும்தான் இருந்துச்சு அங்கே. இதில் தக்காளிலாம் காய்ச்சிருக்கிறத பார்க்கவே எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. சரி உடனே இதை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போதைக்கு இந்த தக்காளி செடியில் வந்து தக்காளி பழுத்து இருக்கிறத மட்டும் நான் பறித்து எடுத்துடுறேன். நம்ம வாங்கிட்டு வந்திருக்க தக்காளி செடியில் வந்து குட்டி குட்டி டொமேட்டோ தான் வந்து காய்க்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி எப்போதுமே எனக்கு சீட் போட்டு அந்தளவுக்கு வந்து க்ரோ ஆகி வராது. அதனால செடியை பார்த்ததுமே ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அதை அப்படியே வச்சு வளர்க்க முடியாது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி 2 பாட் வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன். பாட்டில் வந்து கீழே வந்து ஹோல்ஸ் இருக்கும். அதை வந்து அடைக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கீழே 2 கிளாத் வந்து போட்டு விட்டுருக்குறேன். இதில் வந்து இப்போ வந்து நம்ம வந்து மண் கொட்டிடலாம். தசீம் குட்டி வந்து தூங்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த வேலையை பார்க்குறதுக்கு வந்தேன். நான் வந்து கொஞ்ச நேரத்துலேயே அவனும் வந்துட்டு இந்த கேமரா முன்னாடி கையை நீட்டிகிட்ருக்குறான் பாருங்கள். ஸோ கொஞ்ச நேரம் அவனை போய் வீட்டில் உட்கார வச்சுட்டு திரும்ப வந்து வேலையை வந்து கண்டினியூ பண்ணுறேன். இப்போதைக்கு வந்து பாட் ஃபுல்லாகவே பெருசாக மண் போட தேவையில்லை. நம்ம வந்து பாதி வரைக்கும் மட்டும் வந்து மண்ணை ஃபில் பண்ணிக்கலாம். அப்புறம் செடியை நட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் செடி கொஞ்சம் வளர்ந்து வந்ததுக்கப்புறமா மண் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நான் மண் வந்து சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த மண் வந்து பிளாஸ்டிக்லேயே இருந்துச்சு பாருங்களேன். அதனால இதை வந்து லைட்டாக வந்து நம்ம தண்ணி ஊற்றி வந்து நல்லா வாஷ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது தண்ணி அப்படியே வந்து கீழே அப்படியே வெளியாகிரும். ஆனால் மண் வந்து சரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக, அதாவது மண் வெளியாகாமல் இருக்கிறதுக்காக தான் வந்து நம்ம கீழே வந்து துணி போட்டு விட்டுருக்கோம். இப்போ இந்த தண்ணி நிறைய அப்படி ஊற்றி விட்டுட்டேன்னா கொஞ்ச நேரத்துலேயே அந்த அப்படியே தண்ணிலாம் வந்து வெளியாகிரும். இதில் ஏதாவது அந்த பிளாஸ்டிக் போட்டிருந்ததுனால இந்த மாதிரி பண்ணுறேன். இல்லைனாக்கா வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த ஸ்டெப் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் அப்படின்லாம் கிடையாது.
இப்போ நம்ம ஊற்றிருந்த தண்ணிலாம் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வெளியாகிடுச்சு. இப்போ இந்த பாட்லேருந்து வந்து செடியை எடுத்துகிட்டு நம்ம வந்து அந்த மண்ணுக்குள்ளே வந்து புதைச்சி வச்சிடலாம். ஸோ அப்படி வைக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா வந்து இந்த செடி வந்து இதுக்கு மேலே க்ரோ ஆகிறதுக்கு கொஞ்சம் பெரிய பாட் வந்து தேவைப்படும். கொஞ்சம் நிறையாவே வந்து மண் தேவைப்படும். அப்போ தான் வந்து வேர் போய் அது வந்து நல்லா கொஞ்சம் பெருசாகவே க்ரோ ஆகும். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பாட்டில் வந்து நான் வச்சுக்கிறேன். இதில் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி வந்து குழி தோண்டிட்டு இதில் வந்து நம்ம வந்து உள்ளே வச்சிடலாம். லைட்டாக வந்து வேர் வந்து வெளியாகிற மாதிரி லைட்டாக வந்து பிரித்து விட்டுட்டு வச்சோன்னா நல்லா சூப்பராக வந்து க்ரோ ஆகி வரும். இன்ஷா அல்லாஹ் இது நல்லா க்ரோ ஆகி வரணும்னு கண்டிப்பாக எல்லோரும் துவா செய்யுங்க. நானும் வந்து துவா செஞ்சுட்டே தான் வந்து வைக்கிறேன். தசீம் குட்டியோட சேர்ந்து தான் வந்து இந்த டொமேட்டோ பிளான்ட் வந்து நான் நட்டு வச்சிட்ருக்கிறேன். ஆனால் அவனோட கேள்விக்கு வந்து பதிலே சொல்ல முடியல. ஒன்று ஒன்றா கேட்டுட்ருக்கிறான். தண்ணி ஊற்றி ஸோ இந்த மாதிரி 2 பெரிய பாட்க்கு வந்து இந்த 2 டொமேட்டோ பிளான்ட்டையும் வந்து மாற்றி வச்சாச்சு. இன்ஷா அல்லாஹ் இது வந்து நல்ல விதமாக க்ரோ ஆகி வரட்டும். இப்போ இதில் வந்து தண்ணியும் வந்து ஊற்றி விட்டாச்சு. ஸோ மண்ணில் வந்து ஓரளவுக்கு செட்டில் ஆகும் அப்படிங்கிறதுக்காக. இந்த தக்காளி செடி இருந்த பாட்டில் வந்து கொஞ்சமாக மண்ணை ஃபில் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதில் வந்து என்கிட்ட ஏற்கனவே இருக்கிற கத்திரிக்காய் விதை தான் வந்து போட போகிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பர்பிள் அப்புறம் வந்து ஒயிட் கத்திரிக்காய் 2 கத்திரிக்காயும் எடுத்துருக்கிறேன். இதுவுமே வந்து நல்ல விதமாக க்ரோ ஆகி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு துவா செய்யுங்க. விதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை வந்து இந்த குட்டி குட்டி பாட்டில் வந்து போட்டுடலாம். இது வந்து க்ரோ ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து பெரிய பாட்ஸ்க்கு வந்து மாற்றி வச்சுக்கலாம். போதும் தண்ணி. ஸோ 2 பாட்ஸ்லேயும் வந்து 2 கத்திரிக்காய் வந்து போட்டு விட்டுருக்குறேன். இன்ஷா அல்லாஹ் இதெல்லாம் நல்ல விதமாக க்ரோ ஆகி வரட்டும். நம்ம வந்து நல்லா நிறைய கார்டனில் வந்து வெஜிடபிளாக ஹார்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு துவா செய்யுங்க. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆசை அந்த மாதிரி வந்து நிறைய கார்டன்லேயே வந்து வெஜிடபிள்ஸ்லாம் க்ரோ பண்ணி அதை எடுத்து குக் பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான், இந்த விலாக் வந்து பார்த்திங்கன்னா இதோட முடியுது. இந்த விலாக் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.